அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுது. யாருல அது உங்க எக்ஸ்? இப்படி காட்டின்னு இருந்தாலும் அங்க வழி தெரியாதுலாம் அர்த்தம். வழி தெரியும். திரும்ப பண்ணு உள்ள இருந்து எட்டி அவனை விட்டா போறான். சைட் அவ்வளவுதான் ஊர்னான். இன்னொருத்த அடிக்க வந்தா அவனையும் பூச்சி சொருவான். அந்த படத்துல வர ஃபைட் மாதிரி அந்த இடத்துல ஒரு ஃபீல். ஒன் ஹவர் தாங்க அஜித். அதான் பாட்டு பாடுறானே, கட்டில் மேல மெத்தை மேல ஜில்லுன்னு இல்ல ஏதோ தரவுறாங்களடா வெள்ளியா. லைட்டா வலி. சரி இதே மாதிரி பாடினேன் யோசிச்சான் தெரியுமா உன்ன திரும்பிக்கிறான். கொஞ்ச நேரம் மட்டும் யோசிக்கிறான். இத சொல்லிட்டான் அப்படின்ட்டு திரும்ப அடிக்கிறான். பொண்ணு பிடிக்காம ஓடி போய் சொல்றாங்களா? எப்படி லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கிட்ட வர வரைக்கும் பேசிட்டா அப்புறம் கல்யாணம் எப்படி ஏமாத்திடுவேன். நம்பிடுதுல பரவாயில்ல. என்னம்மா சாப்பிட்டியாமா? அவங்க அம்மா தான் மருமகளை தான் கூப்பிடுறாங்க. மருமகளை அந்த இதுல டேட்டு போட்டு ஒரு பையன் வந்திருக்கான் வர்றா வலிச்சு சத்த. ஆனா அவளுக்காக பொறுத்துக்கிட்டேன். பேர்லாம் ஞாபகம் வச்சுதான் பாரு. எனக்கு தெரிஞ்சு உன் கையில நான் வெளியே நான் வந்துட்டு நினைக்கிறேன். இவர் ஒழுங்கா சாப்பிட்டதுக்கு என்ன சொல்லிட்டு போயிட்டாரா? அந்த அண்ணா ஏன் நீ கூட வந்துருமா அந்த டைம்ல? எனக்கு புரியல. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு நான் ஒரு ஸ்டோரி போறேன் டேக் பண்ணி. இந்த ஜோசப் சொல்றது ஒரு பொம்பளை அவங்க பேச தெரியுமா? அஜித் என்ற பேர் வச்சவங்களுக்கு காதல் யோசனை கடற்கரை தாண்டி போவீங்க, அதை செல் பண்ணி பண்றா வரீங்க அப்படின்னு செல் பண்ணிக்கிறாங்க. அந்த அக்கௌண்ட்ல போயிட்டே இருக்குது. அது மாதிரி அந்த ஸ்டோரி போட்டு டேக் பண்ணிட்டேன். எங்க நான் பண்ணாரு போட்ட உடனே மச்சான் டேக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லிட்டா எப்படி அதை டேக் பண்ணி கூட போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் ட்விஸ்டே அந்த பொண்ணை சிட்டி பொண்ணை வச்சு உங்களை போய் ஏதாவது பொருள் அவ போன் பண்ணி சொல்லிட்டு மெசேஜ்ல. ஆனா யாருல அது உங்க எக்ஸ் அப்படின்னு அதுலதான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அந்த பொண்ணு என்ன பண்ணிடுது? அவர்தான் உங்க லவ் பண்ணவே இல்லையா? அதான் அவங்க லவ் பண்ணுறது ஒரு வேலை பண்றோம் அப்படின்னு கேட்கலாம். சார் குகன் என் கிளாஸ் பையனாடா? புவன் ஒரு பையன் லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நைட்ல போன் அடிக்கிறா எனக்கு
மச்சான் சரி விடு மச்சான் பொண்டாட்டி ஒண்ணு மட்டும் மனசே கேக்குது. என்னடா தெரியல ரஜித், நினைவுகள் நோண்டி பாக்குறியா? ஆனா என்ன சீன்னா பொருள் மலைக்கு போகும்போது அந்த பொண்ணு கூட வந்து கூட இவன் ஆளே அந்த பொண்ணு அந்த பொண்ணு அப்ப சொல்லல 3 மாசம் கழிச்சு சொல்லிக்கிறான். சரி அக்கா ஜாலியா இருக்கட்டும் அப்படின்னு வாங்க கோயிலுக்கு போனி அந்த கதை சொல்லு. சொல்றா சொல்றா சொல்றா. அவன் சொல்றா, நீ உன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றா. போயிட்டு வந்து எந்த பொண்ணு நீ வச்சா அந்த மாதிரி ஆளை கூட்டு கோயிலுக்கு போயிடும் வச்சாரியா. நான் அப்பெல்லாம் கொஞ்சம் அந்த போலாம் தானே துடியில்லாத இருப்போம் சீனா அந்த மாதிரி மழை கூட்டு போயிட்டு அண்ணாமலை போயிட்டு வந்து மஜா தான் மச்சா. அதுக்கப்புறம் பார்த்தா வைக்குதா கல்யாணம் முடிக்க மச்சா அப்படின்னு அது முடிஞ்சுதான் சரியான சம்பவம் இருந்துச்சு. எனக்கு அப்பதான் தெரியும் பார்த்தா லவ் பண்றோமோ இல்லையோ இவரு கூட்டு கோயிலுக்கு கோயில் வரமே போகக்கூடாது. சரி வேற எந்த கோயிலுக்கு போயிருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவு உனக்கு தெம்பே கிடையாது. இந்த பொண்ணு திருவண்ணாமலை இவரு திருவண்ணாமலை குப்பம் அது. அந்த பொண்ணு சென்னை சிட்டி. அதனால அது காலேஜ் முடிச்சுட்டு அவங்க காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே நைட்டு பாருங்க பாத்துருந்தா இங்க எங்க வந்து குப்பை கட்டுருக்கு. சரி எப்படி அந்த பொண்ணு உனக்கு சொந்தக்காரங்க? அது ஒண்ணு சீனு இவங்க அம்மாவோடைய ஃப்ரெண்டோடைய பொண்ணு. இப்ப தெரிஞ்சா எந்த தைரியத்துலயுமே நீ வந்து என் பையனுக்கு என் பொண்ணு எல்லாம் கேட்கக்கூடாது. பசங்க உனக்கு பசங்க பிறந்தா இல்ல இறந்து தான் கல்யாணம் நடந்தாங்க. இப்ப மறுபடியும் இப்பயே சொல்லிதே இல்லையாடா? வலிதா சொல்றா, வலி இதுன்னு சொல்றா. சொல்லு சொல்லு. ஏங்க அழுறீங்க ஏங்க அழுறீங்க அழுது எழுதுவாங்க. ஏய் சொல்றா, வலிதா இல்லையாடா? ஆனா பையன் கரெக்ட் பண்றேன்ட்டு அவன் ஆயவை கரெக்ட் பண்ணிட்டேன். பப்ஸ்லாம் வாங்கி வந்துட்டு போச்சு. வாங்கி குடிச்சா இல்லையாடா? ஏதோ பண்ணிட்டு போச்சு இல்ல? காட்டுச்சா? அது ஏதோ வச்சுச்சு தல சட்டில கூழ்னு நினைக்கிறேன். ஒரு வாய் ஊத்துச்சுல வாயில. இந்த சாமி ரவுண்டு குடி அப்படி. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு போய் தானே கட்டிக்கிட்டேன். தாரமே தாரமே வாழ்வின் வாசமே வாசமே தானே. ஒரு காலத்துல பட்ட மாட்டீங்க பட்டு வச்சுங்க சிவனுக்கு புள்ள கணிச்சு சுத்தின்னு போயிருவேன். காலேஜ் சுத்தி இருப்பான் அந்த பாயில போட்டு சொல்றான். இன்னொரு சீன் ஒன்று சொன்னா பாரு, இவனுக்கு எங்க தெரியுமா ஆரம்பிச்சது வெறுப்பு? ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சது. ஒரு பையன் அனுபவம் போயிருது. இவரு பட்டெல்லாம் மாட்டின்னு போவாரு. அவன் வந்து ஆசீர்வாதம் போனான். சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க முஸ்ரஃப்னு அவன் பேரு. என்னன்னா இல்லடா மாலை போற டைம்ல எல்லா டைமும் பண்ண மாட்டான். மாலை போட்டோன்னு வச்சுக்கேன் வந்துருவான். சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னுவான். இவன் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிக்கிறான். ஒரு நாள் சோகமும் அந்த மாதிரி அனுப்பிடுறாங்க. அவங்க அம்மா உடம்பு சரியில்லை. சோகமும் அந்த மாதிரி ஆசீர்வாதம் அவங்களே பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுக்கலாம். போய் கேட்டுக்கிறான் என்னன்னா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க சொல்லிடுறான், ஏய் அம்மா உடம்பு சரியில்லை சீரியஸ் ஆகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நீ ஆசீர்வாதம் பண்ணா சரி நீ சாமி வேண்டிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஏன் சொல்லிட்டு போறான். எங்க ஆள் வேண்டிக்கிறாரு. அந்த வீக்லயே அவங்க அம்மா காலி செத்துருக்கிறாங்க. உண்மையாடா? லீவ் அந்த பையன் இவனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் திரும்ப வர மாதிரி கேட்டுக்கிறான், என்னடா லீவ் அது விட அவங்க அண்ணன் தான் முதல்ல சொன்னான். அதுக்கப்புறம் தான் அவனே ஸ்கூலுக்கு வந்தான். அப்புறம் தான் தலைவர் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சுது. அப்புறம் இதே கொஞ்சம் நிறைய சொல்ல முடியாது. அதுக்கும் மேல எப்படிடா எக்ஸட்ராவா அந்த மாதிரி எக்ஸட்ராவான ஒரு சூட் அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுல பிரயோஜனமே இல்லடா. முட்டாள்தனமா இருந்துச்சு எல்லாமே.
அதுக்கப்புறம் தான் அது வெளியே வந்து அது இல்லாம கண்ணு திறந்ததுன்னா சூப்பர் ரிலாக்ஸ் தான். அப்படி பச்சையெல்லாம் சொல்ற முடியாது. அது வந்து எப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு. ஆமாண்டா நீ ஒரு தற்கூரிடா அப்படின்ற மாதிரி என்னை செருப்பால் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆமா அதுவும் கரெக்ட் தான். நல்லா இல்ல அதுவும் கரெக்டான. நீ வந்து நார்மலா ஒரு நீ பட்டாச்சுன்னு தேட்டரில் போய் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உனக்கு கொஞ்சம் டவுட் வந்துருக்கும். நீ வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிற உள்ள போய் உட்காந்து இருக்கிறனா சலார் செருப்புல விட்ட மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஃபீல் ஆயிடுச்சு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சுருந்தேன். அப்புறம் இப்போ டோட்டலாக முடிஞ்சிச்சு. எல்லாருக்குமே அது திணிப்பு தான்டா. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், மத்த மேல தூங்கி இருப்பேன்டா. டேய் மத்த மேல தூங்கி இருப்பேன். ஏஞ்சோடனே மழை தெரியும், கோபுரம் எல்லாமே கிளீனா தெரியும். அந்த இடத்துல ஏஞ்சி கையை நல்லா அந்த ஹீட் பண்ணுவாங்க தெரியுமா, ஹீட் பண்ணிட்டு கண்ணில் வச்சு ஒத்திடுவேன். முதல்ல கோபுரம் தான் பார்ப்பேன். சத்தியமா சொல்றேன், முதல்ல கோபுரம் தான் பார்ப்பேன். அது எந்த கோபுரம், அங்கிருந்து 4 கோபுரமும் தெரியும். அங்கிருந்து பார்த்தோம்னா எல்லாமே அம்மா இப்படி இந்த சைடு பார்த்தோம்னா கோபுரத்தை பார்ப்பேன், அந்த சைடு பார்த்தோம்னா மலையை பார்ப்பேன். எந்த சைடு இருக்கணும் அது. ஆனா கண்டிப்பா ஆமா எதனா ஒண்ணு பார்த்துருவேன். அதை பார்த்துட்டு அன்னைக்கு நாள் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். 3 அடி தான் எல்லாமே எனக்கு. இப்ப இந்த பேர்லாம் அவசியமா அவனுக்கு தெரியாம உழந்திருக்கும். ஆஃப்ல இருக்குது. ஓ இப்ப என்ன கொஞ்ச நேரம் அதெல்லாம் இப்ப யாரு சொந்த போய் போஸ்ட் எல்லாம் பாத்தீங்க நீ முதல்ல? அப்புறம் என்ன இதுக்கு மேல என்ன வேணும்? அந்த பொண்ணதான் லவ் பண்றேன். அந்த பொண்ணதான் லவ் பண்ணுறேன். அவங்க அப்பா செத்துட்டான்டா. அதுல இருந்து எப்படின்னா ஆமா அந்த மாதிரி உண்மைடா அது சத்தியமா. ஆனா அவங்க அப்பா எப்படி தெரியுமா, மோசமானவன் அவன். அவனுக்கு பயந்து சைக்கிளை தூக்கி தோல் மேல வச்சுன்னு நான் ஓடினேன் வீட்டுக்கு. ஒரு கதை என்னன்னா, அவன் வந்து கடை வச்சிருக்காங்க, பட்டி கடை வச்சிருக்காங்க அந்த சந்துள்ள. அங்கே போயிட்டு ஐஸ் வாங்குவோம், சோடா வாங்கி குடிச்சிட்டு அங்கே சுற்றினே அப்படியே அந்த டியூஷன் போயிட்டு கல்ல பிரச்சனை வேடி பார்த்துட்டு இருப்போம் ஸ்கூல் படிக்கும்போது. ஒரு நாள் வந்து நிறைய வாசி நிறைய பசங்க 4 பேர் வந்துட்டாங்க. வந்து நல்ல சோடா வாங்கிட்டாங்க. அவங்க 1000 எடுத்து குடிச்சு குடிச்சிட்டு காசு கொடுத்தாங்க. அவங்க கஞ்சா எடுத்துருப்பாங்க. போது போதையில் காசுலாம் தரல. அவங்க சண்டை வந்துருக்காங்க. இவங்க கொஞ்ச நாள் உள்ள உட்காந்து அவங்க அப்பா பார்த்துட்டே இருந்தான். எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டு வந்துருக்கான். இவன் வந்து அவங்க ஆயா வந்து ஏதோ அசிங்கமாக சொல்லிட்டான். அதான் அந்த ஆளோட அம்மா தண்ணியோட ஆயாவை அசிங்கமாக திட்டான். உள்ள வந்து எட்டி அவன் விட்டா போயிருவான். சைட் கவலை ஊர்னான். இன்னொருத்த வந்து அடியை வந்து அவனே புரிஞ்சு சொல்லுவான். அந்த படத்தில் ஒரு ஃபைட் மாதிரி அந்த ஒரு ஃபீல். நான் வந்து எங்கள் செங்கல் அடி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல அந்த கல்ல ஐஸ் வாங்கி சப்பி உட்காந்து இருக்கிறேன். சம்மட்டி அவங்க 2 பேருக்கும் ஒருத்தன் அவங்க 2 பேரும் அவனும் ஒருத்தன் வீட்டுக்கே போயிட்டான். பார்த்து எங்கே கல் இல்லை, அடுத்து எங்க நம்ம வந்து சைக்கிள் கையிலே பிடிச்சின்னு ஓடுவாங்க வீட்டுக்கு. சரியான மோசமான ஆள். அவங்க அப்போ அச்சு விடுவான், பார்க்க மாட்டான். அந்த அளவு ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டான். டேய் அப்போ வந்து அந்த எப்படி சொல்றதுல சரி விடுங்க வேணாம். இப்போ எதுல என்ன கேட்குறீங்க? அவன் வந்து ஜாலியான கதைடா. இந்த மாதிரி டார்க்கான கதைடா வந்து. டேய் அது ஆளதானே மாத்திச்சு, ஜெண்டர் மாறல. அவங்க அம்மா பார்த்த வேலைக்கு சொல்றா வகையில பொறுமையா இருக்குங்களா அப்படின்னு. பாவம் நான் பொறுமையா பண்ணாங்க. ஏய் அதெல்லாம் வேணாண்டா. நேற்று மாசம் பொறுப்பு, இன்னைக்கு வருஷம் பொறுப்பு. இன்னைக்கு போலியா? அம்மா கூட போனாலும் இல்லையா? தனியா கல்யாணம் தனியா போறான். அஜித் சித்தி பாத்துக்கிறியாடா? சித்தி அப்பா காட்ட மாட்டாருன்னா அப்ப ஏதோ இருக்குது கதை. நேற்று நீ அவர் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். சித்தியை பார்த்துருக்காரு. தலைவலி நைட் பண்ணி
பார்த்து செய்யறாங்களா அம்மா திரும்பி நம்ம அடிச்சிடறாண்டி. தப்படா எங்கடா நினைவுல அஜித் வந்து தன்மையான ஆளு வீட்லயே. அப்படி கிடையாது. அதான்டா அப்படி சொல்றேன். நீ அசிமாவே சொல்லணும்னா அசிமாவே சொல்லி உண்மைதானே நாங்க கேட்கணும். ஸ்பீக்கர்ல ஸ்பீக்கர்ல சாயங்காலமா வீட்டுக்கு போவான்ற பசங்க வீட்டுக்கு போயிடலாமா வீட்டுக்கு? ஏன் அவன் வீட்டுக்கு போயிடுவாடா ஞாயிற்றுக்கிழமை நீங்க? அவன் தான் 3 மணிலாம் போயிடுவானே, 3:30 சரி ஃபோன் பண்ண அவனுக்கு. அப்படியே ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ண வரேன் பார்த்துட்டு நான் வரேன். யாருக்கு ஃபோன் பண்ணோம்? இவனுக்கா? எதுக்கு? சர்ப்ரைஸ். We gon' party like it's your birthday. We gon' sip Bacardi like it's your birthday. And ஹலோ சார் இதை வரப்பா. ஹலோ எங்கப்பா? நான் சுடுகாட்டில் ஏறப்பா வைடா முருகன் கடையில் தான் உட்காந்துக்கிறேன். ஏய் நின்றோங்க அஜித். சார் மச்சான் நினைக்கிறேன். நான் போய் கடையில் வச்சுட்டு அப்படியே அதை எடுத்துன்னு வரேன். வச்சு ஏய் நானும் வரேன். ஏன் அம்மா ஏன் இவனையே தனியாக விட்டு போட்டு சவுண்டு குத்துன்னு இருப்பான் நம்ம. ஏய் அஜித் ஒரே வாட்டி சொல்றா அந்த இதுடா அந்த மாதிரி சொல்லு. ஏய் நான் நீ வாய் மாட்டாசி நான் சொல்லி விடுவேன். அந்த சின்ன பையன் பாத்தீரல்ல, சம்பளம் அவனா சத்தியமா பயமா வயசுறாங்க. ஒரு சின்ன பையன் சாவு வீட்டுல போயிட்டு கேன கேட்ட ஹோயன் அப்படின்னு சொல்றா. எப்படியே நீ சொல்லதான் போற கொஞ்ச நேரத்துல. முடிய போது நினைக்கிறேன் மச்சான். கையில முக்கிய ஆகிடுச்சு மச்சான். எந்த இதா இருந்துச்சு போ அப்படியே அழிஞ்சிச்சு. அஜித் தான் அழிஞ்சிரும் அப்போ. சிறப்பான ஆள்கள்.